அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க சனி பகவான். ஆட்சி பலத்தை இழந்து சமபலத்தை பெறக்கூடிய இந்த வேளை ஜென்மராசிக்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் திருக்கணிதத்தின்படி தற்போதிலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் முழுமையாக 2026 மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து தான் நுழைகிறார். எனவே தற்போதிலிருந்து ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் பெரிய அளவில் சிரமத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் முழுமையாக ஆட்சி பலத்தை இழக்காத இந்த தருணத்தில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்களையும் சிரமங்களையும் தங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாகவே விலக்கி விடுகிறார். எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சிறப்பாக கைகூடும். ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களில் எந்தவிதமான தடையும் இல்லை என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுப்பது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக பார்க்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் ஜென்மத்திற்குள் வந்தாலும் எதிர்பாராத நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கூட பாருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை ஏற்படாத வகையில் பார்த்து கொள்வார். ஆனால் அதே வேளையில் ஜென்மசனியின் ஆதிக்கம் அதிகரிக்கும் போது சற்று பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இயல்பாகவே உருவாகும். எனவே இந்த வேளையில் உறுதியாகவே பொருளாதார ரீதியான விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான சிக்கல்களையும் கடன் சார்ந்த தொல்லைகளையும் ஏற்படாத வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதை எவ்வித சந்தேகமும் இன்றி திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான மனக்குழப்பம், சிக்கல்கள் போன்றவை நிச்சயமாக விலகும். உறுதியாக ஜென்மசனியின் ஆதிக்கம் 2026 முழுமையாக துவங்குகிறது. அதற்கு முன்னதாக திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் பெரிய அளவிலான சிரமம் ஒரு ஆண்டுகளுக்கு இல்லை. ஆனால் அதற்கு பிறகு சற்று கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக செயல்பட வேண்டும். இருப்பினும் இந்த வேளையிலிருந்தே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பெரிய அளவிலான சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் அஷ்டமத்தில் சற்று கூடுதல் சிரமத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லதாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக அமையும். மேலும் இந்த வேளையில் ஜென்மராசிக்குள் சனி பகவான் வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்படுவது நல்லது. ஏனென்றால் இந்த வேளையில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் சற்று சங்கடங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல்வேறு வகையான பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளாமல் அதிலிருந்து வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருங்க. திடீர் முன்கோபம் ஏற்படக்கூடிய வகையிலும் திடீர் கோபம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் சில நிகழ்வுகள் நடைபெறலாம். அது போன்ற சமயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் மன மகிழ்ச்சி கெடாத வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். வீண் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் இந்த வேளையில். எனவே அந்த தருணங்களில் சற்று வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து செல்வது நல்லது. பகை உணர்ச்சி போன்றவற்றை விலக்கிக் கொள்வதால் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் அணுகினால் மிக பெரிய அளவிலான மாற்றம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வருங்க. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் குடும்ப பிரச்சனை போன்றவற்றில் சற்று தாமதமாக தீர்வு கிடைத்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தரான சனி ஜென்மராசியில் அமர்வதால் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மனம் பக்குவப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகும்.
உருவாகும். அது மட்டுமல்லாது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்கி இந்த தருணத்தில் தெளிவு பிறப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மனஸ்தாபம் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். தேவையற்ற ஆடம்பர விரய செலவுகள் அதிகரித்தாலும் சுப விரயங்களாகவும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமையும். எனவே பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே குடும்பம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களை தேடி வரும். இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும். நீங்கள் நினைப்பதை சனி பகவான் மிக வலுவாக ஜென்மத்தில் அமர்ந்தாலும் உங்களுடைய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் விரயங்கள் பொருளாதார ரீதியான உயர்வுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் வீண் விரயங்களும் அதீதமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அலைச்சல்கள் வீண் கவலைகள் போன்றவை அதிகரிப்பதற்கான சூழல் அதீதமாக உண்டு. எனவே இந்த வேளையில் அது போன்ற நிகழ்வுகளில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்கும் போது பெரிய அளவிலான மனஸ்தாபங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக உருவாக்கி கொள்ள முடியும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சற்று சாதகமற்ற நிலையை உருவாக்கலாம். ஆனால் சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான மாறுதல்கள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும். தசாபதிகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக அமையும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் கைகூடுவதோடு நல்ல தனலாபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய விஷயங்களில் நிச்சயமாக சற்று போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் வாய்ப்புகள் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் உறுதியாக உங்களை தேடி வரும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சொந்த தயாரிப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றியை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்படும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்களை விலக்கி எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் உங்களை தேடி வரும். மாணவ மாணவரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் 7.5 சனியாக இருந்தாலும் உண்டு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் குறைவின்றி கிடைக்கும். புதிய விளைநிலம் வாங்குதல் போன்ற பல மாற்றமும் ஆடு மாடு கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகமும் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பொருளாதார ரீதியான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் உறுதியாகவே சனி பயிற்சி துவங்கியவுடன் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். தற்போது சனி பயிற்சிக்கான சிறப்பு பூஜைகள் சனி பயிற்சி பூஜைகள் நடைபெறாது. ஏனென்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 தான் நுழைகிறார் ஜென்மராசிக்குள். அதற்கு முன்னதாகவே திருக்கணிதத்தின்படி நுழைந்ததால் இயல்பாக வழக்கமாக நடைபெறக்கூடிய பூஜைகளில் பங்கேறுங்கள். நிச்சயமாக சனி பகவானின் அருளால் மிக சிறப்பான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.